மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுஸ்தமானான். நம் வாசித்த இந்த வேத பகுதியில் நீங்கள் பார்த்திருப்பீங்களானால், ஒரு மனுஷன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த வழியில் அவர் வரும்பொழுது நேராக போய் என்ன பண்ணுறாராம், முழங்கால் படியிட்டு தன்னுடைய மகனுக்காக அவர் மன்றாடுறாராம். ஆண்டவர் முகத்தை பார்த்து, அப்பா, என் பிள்ளைக்காக நீங்கள் இறங்குங்க, என் பிள்ளை நீங்கள் தான் விடுதலை செய்யணும் அப்படின்னு போய் ஆண்டவருடைய பாதத்தில் போய் முழங்கால் படியிட்டுறாராம். முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவர் அந்த பையனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாராம், அந்த பையனுக்கு விடுதலையை கொடுக்குறாராம். இயேசு பிசாசை அதட்டினார் அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தகப்பன் வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, இந்த பிசாசு இவனுக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது அப்படின்னு வேற ஒரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. இது இவனுக்கு உண்டாய் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு இயேசு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சின்ன வயசுலேருந்து, இளம் வயதுலேருந்தே அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிசாசரோட பிடியிலேருந்து இருக்குது. அடிக்கடி அவன் தீயிலையும் தண்ணீரையும் போய் விழுந்துடுறான், அவனை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் ரொம்ப போராட்டமாக இருக்குது அப்படின்னு போய் இயேசுகிட்ட அவர் சொல்கிறாரு. ஆனால் உங்கள் சீஷர்களிடத்தில் நான் எத்தனையோ தடவை கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அவனை விடுதலை செய்ய அவங்களால கூடாமற் போயிடுச்சு. அப்போது ஆண்டவர் அதை கேட்குறாரு, எத்தனை வருஷமாக இருக்குன்னு. இந்த தகப்பனை போல் எத்தனை பேருடைய வீட்டில் பிள்ளைகள் வந்து இவ்வளோ போராடுறவங்களாம் இருக்கிறாங்க. முரட்டாட்டமான பிள்ளைகள் தான் இந்த நாட்களை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலையும் சரி, ஆண்டவரை அறியாத புறவினத்து மக்களை வாழ்கிற அந்த அவங்களுடைய பிள்ளைகளே நீங்கள் பாருங்கள். எந்த வாலிப பிள்ளையை பார்த்தாலும், அந்த சின்ன பிள்ளைகளிலேருந்து நம்ம பார்த்தாலும் முரட்டாட்டமாக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட நம்மளால் போராடவே முடியாது. செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி எந்த பிள்ளை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த வாலிப பிள்ளை செல்ஃபோன் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சிறு பிள்ளைங்க, 10 வயசு பிள்ளை, 5 வயசு பிள்ளை, ஏன் 2 வயசு பிள்ளைகிட்ட கூட செல்ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் இல்லைன்னா அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னுது. அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம். இப்போத்துலேருந்தே அந்த செல்ஃபோனை கொடுத்து அப்படி பழக ஆரம்பிச்சிட்டோடனே அது எல்லா வித அசுத்தத்தையும் அதை பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் வருது, பெற்றோருக்கு அது கீழ்ப்படியில் சத்துரோட பிடியில் போய் மாட்டிக்கொள்ளுது. ஆனால் இந்த தகப்பன் ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைக்காக முழங்கால் படிட்டு ஆரம்பத்திலேருந்தே ஜெபிக்க வேண்டிய விதமாக ஜெபிச்சிருந்தாருன்னா அந்த பிள்ளை என்ன ஆயிருக்கும், தப்பு வைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வாழ்கிற பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா, பிள்ளைகளை உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப செல்லம் வேற. செல்லம் கொடுக்கறது தப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன்னுடைய மகனை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்க மாட்டுறாங்க. ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து ரொம்ப கண்டிஷன் பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது. அன்பாக அவங்களை நடத்தணும். நாங்கள் வாழ்ந்த காலத்துலலாம் எங்கள் ஸ்கூல்லலாம் அவ்வளோ பயபக்தி போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அப்படி கண்டிஷனாக ஸ்ட்ரிக்டாக வளர்ந்ததுனால தான் இன்றைக்கி நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவ்வளோ கண்டிஷன்ஸ் இல்லை. அப்போது அந்த தகப்பன் என்ன ஆகிட்டாரு, அதை லூஸில் நான் விட்டுட்ட உடனே ஒரு நாள் ரொம்ப பிசாசின் பிடியில் போய் மாட்டிட்டு என்ன ஆகிட்டான், தீயிலையும் தண்ணியில் அலக்கழித்து. தகப்பனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதன் மூலம் எவ்வளோ நாள் அவமானத்தில் இருந்திருப்பார், எவ்வளோ அசிங்கத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பார். நான் ஒரு முறை ஒரு ஊழியர்களுடைய சாட்சியை நான் கேட்டேன். அந்த ஊழியக்கார அம்மா அவங்க சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். அந்த தாயார் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிராம ஊழியங்கள்லாம் நல்லா செய்கிறவங்க, அநேக ஊழியர்களை தாங்குகிற ஒரு தாயார். அந்த தாயாருடைய மகனை ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க. அவன் ரொம்ப நாள் கழித்து பிறந்த பையன்னு ரொம்ப அவனை செல்லமாக வளர்த்தாங்க. ஆனால் அவன் வாலிப வயது வரும்பொழுது அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா பாவ இச்சைகளில் போய் விழுறது, செல்ஃபோனில் இச்சையான காரியங்கள், நிர்வாண படங்கள், ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது, இப்படிப்பட்ட ரொம்ப கொடூரமான இச்சையான பாவத்தில் போய் இந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான், அடிக்கடி கண்களை இச்சையில் மாட்டி அதிலேயே அடிமைப்பட்டவனாக இருந்திருக்கிறான். இந்த தாயாருக்கு அந்த விஷயம் தெரிய வந்த பிறகு ரொம்ப அவனை கண்டிஷன் பண்ணியிருக்கிறாங்க, அவனுக்காக போராடி இருக்கிறாங்க. அவங்க அக்காவும் அவனுக்காக ரொம்ப போராடி ஜெபிச்சு முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனிமேல் எங்களால் முடியாது ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யறது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, ஒரு நாள் அந்த பையன் வந்து இரவு நேரத்தில் அந்த ஒரு ப்ளூ ஃபிலிமை வந்து அவனுடைய செல்ஃபோனில் அவன் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் பாருங்கள், அவனுடைய அக்கா அவங்களுடைய அம்மாவுடைய அந்த படத்தை வந்து நிர்வாணமாக அவனுக்கு காமிச்சாராம். இதை பார்த்துட்ட உடனே இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தூக்கி போட்டானா.
திரும்ப அந்த செல்ஃபோன் எடுத்து அதே படத்தை பார்க்கலான்னு பார்த்தா இவனுடைய அம்மா இவனுடைய அக்காவோட உருவம் தான் அந்த செல்ஃபோனில் வந்திருக்கு. உடனே சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவர் சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுத்தானா. அந்த தாயாருடைய கண்ணீர் அந்த பிள்ளையை இந்த உலகத்தினுடைய பாவ சிற்றின்ப இச்சையிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது. இன்றைக்கி அந்த மகன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த மகனே எனக்கு அந்த சாட்சிகளெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு சாட்சி. நம்ம பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டிய பிரகாரமாக நம்ம ஜெபிச்சு வச்சுட்டோன்னா ஒரு நாள் அந்த பிள்ளை உலகத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவ வாழ்க்கைகள், சிற்றின்பங்கள் இதெல்லாம் அந்த வாலிப வயசை கடந்து வரும் பொழுது அந்த இதிலெல்லாம் பிடியிலிருந்து, சத்ருவின் பிடியிலிருந்து உங்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஆரம்பத்திலே முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தீமையான காரியத்தில் போய் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. மோசையுடைய தாயார் பாருங்களேன், தேசத்தில் ஒரு பயங்கரமான சட்டம், பிறக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் கொன்னுடணும்னு. இந்த தாயாரால் 3 மாதம் வரைக்கும் தான் ஒழிச்சு வைக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே அந்த தாயாரால் அந்த குழந்தைய ஒழிச்சு வைக்க முடியல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆணல் பெட்டியை சேர்ந்து அதாவது பிசுன்னு கீழே எல்லாம் பூசி அந்த பெட்டிக்குள்ளே ஆண்டவரை நம்பி என்ன பண்ணிட்டாங்க, நைல் நதியில் வச்சு அனுப்பிட்டாங்க. இந்தாங்க ஆண்டவரே, இது வரைக்கும் நான் பாதுகாத்தேன், இதுக்கு பிறகு இந்த பிள்ளைய உங்கள் கண்ட்ரோலில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு அந்த பிள்ளைய அனுப்பிட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்குன்னு தான் இல்லை, நம்மளால் எவ்வளோ நாள் போராடணுமோ நம்ம பிள்ளைகளுக்காக போராடி முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபித்து வைத்திடணும். அதுக்கு பிறகு இந்த உலகத்தை நம்ம பிள்ளைகள் ஃபேஸ் பண்ணும்போது கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தீமையிலிருந்து நம்ம பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்வார். எத்தனை ஊழியங்கள் தெரியுமா தான் பெற்ற பிள்ளைகளால் முடங்கி போய் கிடக்கிறது. எத்தனை ஊழியக்காரர்கள் அவமானத்தில் முடங்கி இருக்கிறாங்க தெரியுமா. எத்தனை ஊழியர்கள் ஊழியர் செய்யாமல் ஊழியத்தை எழுதி கொடுத்துட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. நான் பார்க்கும்போது அந்த வார்த்தைகள், அந்த சாட்சிகள்லாம் கேட்கும்போது இருதயத்தை ரொம்ப உடைக்கும். என்னென்னா இதெல்லாம் பிசாசினுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள். இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தான் முழங்கால் படிட்டு, ஏம்மா நீங்கள் முழங்கால் படியலைன்னா யார் உங்கள் பிள்ளைகளுக்காக முழங்கால் படிடுவாங்க சொல்லுங்கள். அப்போ இந்த தகப்பன் கேட்குறாரு, ஆண்டவரே கேட்குறாரு, இவனுக்கு இது எத்தனை நாளாக இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு இருக்குது. சின்ன வயசுலலாம் விட்டுட்டாரு, அங்கங்கே சுற்றிட்டு போயிருந்தார். எங்கெங்கேயோ சபைகளுக்கு அவர் கூட்டு போயிருப்பார் போல். போயிட்டு என் பிள்ளைய காப்பாற்றுங்க, என் பிள்ளைய காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பார். சில பெற்றோர்கள்லாம் சொல்லும்போது நான் கேட்டிருக்கேன், ஐயோ அவன் அடங்கவே மாட்டான் சிஸ்டர், என்ன பண்ணாலும் அடங்கவே மாட்டான்டா, முரட்டாட்டமாக இருக்கான். முதல்ல நீங்கள் மாறணும். நீங்கள் அப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மாறிட்டீங்கன்னா பிள்ளைங்க மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அந்தந்த நாட்களில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க தானாக வளர்ந்துருவாங்க. நீங்கள் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைக்காக கதறி நீங்கள் நிற்கிறவங்களா திறப்பில் நின்று உங்கள் பிள்ளைகளை இந்த உலகத்தின் காரியத்திலேருந்து விலக்கி பாதுகாத்துல நீங்கள் திறப்பில் நின்று அழுதுருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஒரு நாள் தப்புவிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாவ சோதனைகளுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பிள்ளை போய் மாட்டிக்கொள்ள சத்துருவோட பிடியில் போய் மாட்ட வேண்டிய அவசியம் வராது. உங்கள் ஜெபம் அவங்கள பாதுகாக்கும், உங்கள் ஜெபம் அவங்கள தப்புவிக்கும், உங்கள் ஜெபம் அவங்கள தலையை நிமிர்த்தும். இப்படி போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அதை நிமித்த பேரை கெடுத்து ஊரெல்லாம் உங்கள் நேம் ஸ்பாயில் ஆகி இப்படிப்பட்ட அவமானத்தில் நீங்கள் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த தகப்பன் அந்த பையனை கூட்டிகிட்டு எந்தெந்த இடத்துல போனாலும் அவர் எவ்வளோ அவமானப்பட்டிருப்பார் பாருங்க. அவனுக்கு ஃபிட்ஸ் வந்து அலக்கழிச்சு நொரத்தள்ளி போராடலாம் அவருக்கு அவமானமாக இருந்திருக்கும். ஆனால் கரெக்டாக ஒரு நாள் இயேசுவோட பாதத்தில் வந்து முழங்கால் படிட்டார். நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அந்த தகப்பன் சரியான நேரத்தில் இயேசுனிடத்தில் வந்த பொழுது முழங்கால் படிட்ட பிறகு தன்னுடைய மகனுக்கு ரட்சிப்பு உண்டாயிருச்சு. அவனுக்கு நிரந்தரமான ஒரு சத்துருவின் பிடியிலிருந்து தேவன் விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கின்றேன். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றான். ஹல்லேலூயா. தேவன் இந்த இடத்துல பார்த்திருப்பீர்களானால் குஷ்டரோகம் நீங்கணும் அப்படின்னா முழங்கால் படியிடணும். இந்த நாட்களில் குஷ்டரோகிகளை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இது ஆவிக்குரிய ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது குஷ்டரோகம் என்றது ஒரு தீராத வியாதி, விட முடியாத ஒரு பாவம்.
ஆவிக்குரிய ரீதியாக எழுத்தின் பிரகாரமாக அது ஒரு தீராத ஒரு வியாதி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திருப்பீங்களானால் குஷ்டரோகி ஒருத்தர் இருந்தானா அவன் பாளையத்திற்கு புறம்பாக இருக்கணும், அவன் ஊருக்குள்ளே வரக்கூடாது. அவன் யாராவது எதிர்க்க வந்துட்டாங்கன்னா தீட்டுன்னு முக்காடு போட்டுக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கணும், அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது, அந்த பாளையத்துக்குள்ளே அவங்க வரக்கூடாது. அப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்தது. இயேசுவோட நாட்களில் கூட அந்த குஷ்டரோகி ஊருக்கு வெளியில் தான் உட்கார்ந்துருப்பார் போல். இயேசு வந்த உடனே ஓடி முழங்கால் படியிடுறார். அப்போது அது தீராத ஒரு வியாதி எழுத்தின்படி. ஆவியின்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது விட முடியாத ஒரு பாவம், விட முடியாத ஒரு பாவம், கண்ணி விட முடியாத ஒரு பாவம், மரணத்துக்கு ஏதுவான சில பாவங்கள்லாம் இருக்கிறது. அதாவது அந்த மாதிரி பாவங்களெல்லாம் விடவே முடியாது, அழுகி போகிற நிலைமையில் இருக்கத்தக்க ஆவிக்குரிய ரீதியில் சில பாவங்கள்லாம் இருக்கிறது. அதுதான் இந்த குஷ்டரோகம் என்று நம்ம சொல்ல போகிறோம். அதோட அர்த்தம் அதுதான், குஷ்டரோகம் அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த குஷ்டரோகி ஆண்டவர் சமூகத்தில் வராரு, முழங்கால் படிடுறாரு. உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உங்களால் ஆகும் ஆண்டவரே அப்படின்னு முழங்கால் படிட்டு அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு அப்படின்றவர். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய ரீதியாக என்ன போராட்டம் பிரச்சனைகளை நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்க இந்த நாட்களில்? ஆண்டவரே இந்த பாவத்தை எங்களால் விடவே முடியல ஆண்டவரே. சில துணிகரமான காரியங்கள்லாம் இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வாலிப பிள்ளைகளுடைய அந்த செல்ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பிரசங்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய காரியங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். விட முடியாத பாவங்களை நம்ம என்ன தான் ஜெபம் பண்ணுறோம், என்ன தான் நாங்கள் போராடுறோம், வேத வாசிக்கிறோம், நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், என்ன பண்ணாலும் இப்படிப்பட்ட காரியத்தில் மட்டும் எனக்கு ஒரு விடுதலையே இல்லை. நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த ரகசியமான பாவங்கள், துணிகர பாவங்கள், இச்சையான காரியங்கள். அது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்டு கொள்ளுகிறது போல இருந்திருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம முழுகி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு பல வருஷம் ஆகி திரும்ப அந்த பாவம் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு சாபமான ஒரு காரியம், ஒரு தீட்டு, ஒரு சாபமான காரியம். என்ன பண்ணாலும் அதற்கு முடிவே இல்லை. ஜெனரேஷன் வாரியாக அந்த பாவங்கள் நம்மளை தொடர்ந்துட்டே வருதுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய குஷ்டரோகம் ஆண்டவரை நோக்கி கதறணும் இந்த நாட்களில். ஏசப்பா, இந்த பாவத்திலிருந்து நீங்கள் மட்டும்தான் எங்களை விடுதலை செய்ய முடியும் ஆண்டவரே, உங்களை அன்றி வேறு யாராலும் எங்களை விடுதலை செய்ய முடியாதுன்னு நீங்கள் இறக்கத்துக்காக, இது ஒரு வியாதி போல் ஆண்டவரே, இதனால் ஆண்டவரே எங்களால் ஜெபிக்க முடியல, இதனால் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியல, நாங்கள் எல்லாரும் முன்னாடி கௌரவமாக வாழ முடியும், எங்களால் நடிக்க முடியாது, ஹல்லேலூயா அப்படின்னு நீங்கள் சொல்லி கதறி அழணும் ஆண்டவரே. போராட்டங்கள் தீராத போராட்டமாக இருக்குது ஆண்டவரே. இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான சக்தியிலிருந்து எங்களை நீங்கள் விடுதலை செய்யணும். குஷ்டரோகம் வந்தால் அவங்களுக்கு மரணம் தான். இந்த நாட்களில் எய்ட்ஸ் நோயின்னு சொல்லுவாங்க, கேன்சர் வருதுன்றாங்க நிறைய பேருக்கு. சிலர் தான் காப்பாற்றப்படுறாங்க, ஒரு சிலர்லாம் மரணிச்சிடுறாங்க. எய்ட்ஸ்லாம் வந்தால் மரணம் தான். அப்படி இருக்கிற பொழுது இப்படி மரணத்துக்கு ஏதுவான ஆவிக்குரிய போராட்டங்கள், ஆவிக்குரிய இச்சையான சில காரியங்கள், வேசித்தன பாவங்கள், விபச்சார பாவங்கள் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம சபைக்கு போகிறோம், வெளியில் யாருக்கு தெரியாது, உள்ளான மனுஷனில் நம்ம எப்படி இருக்கோம், போராடி முழங்கால் படிட்டு ஆவிக்குரிய ரீதியாகவே அந்த குஷ்டரோகி செய்தது போலவே நம்ம ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட இறக்கத்துக்கு ஜெபிக்கிறோம். இதிலிருந்து எங்களை நீங்கள் விடுதலை செய்ய முடியும் ஆண்டவரே, உமக்கு சித்தமான இல்லை சுத்தமாக்குங்க ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை நாள் இந்த பாவத்தில் இருக்கணும், மரணத்துக்கு ஏதுவான பாவம், பிசாசின் பிடியில் நீ இருக்கிறியா, இல்லை நீ அதாவது அந்தகார வல்லமைகளை இன்னும் அதிலேருந்து மீண்டு வர முடியாமல் நீ இருக்கிறியா, ஆண்டவர் உனக்கு விடுதலை தரதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, நீ பரிசுத்தமாக வாழணும், இந்த பூமியில் பரிசுத்த வாழ்க்கை வாழணுன்றது தான் தேவனுடைய சித்தம். மூன்றாவதாக தேவனுடைய சித்தம் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறது கூட நீங்கள் முழங்கால் படியிடணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரே தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு மனுஷன் ஆண்டவர் முன்பாக முழங்கால் படியிட்டாராம். அவர் இன்னொரு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வசதி உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறாராம். சின்ன வயசுலேருந்தே பிரமாணத்தெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருக்கிறாராம். அதுக்கு அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயகன்னு இத்தனை கட்டளைகள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன்,
இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய சித்தம் என்ன அறிந்து கொள்வதற்கு நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கணும். நம்மளை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும். இந்த நாட்களில் நான் பார்த்துருப்பீங்களான்னா நிறைய வாலிப பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுறாங்க. ஆண்டவரே நாங்கள் இந்த பையனை திருமணம் பண்ணிக்கலாமா, ஆண்டவரே நான் இந்த மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாரே, நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், அந்த பொண்ணு ஒரு ஊழியக்கார பெண்ணு தானே, நான் திருமணம் செய்து கொள்ளலாமா, இந்த மாதிரி அவசரப்பட்டு போய் தேவ சித்தத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் இவங்களா ஒரு சித்தத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுறாங்க. கர்த்தர் பேசுகிற மாதிரியே நினச்சிக்கிட்டு, ஏன்னா உபவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு வாய்க்க செய்வார், நம்ம இடத்துல பேசுவார் தான். ஆனால் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தேவன் பேசி இறங்கி பேசுகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இல்லாமல் அவசரப்பட்டு நீங்களா தேவன் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு இதை போய் 4-5 ஊழியக்கார்ட்ட சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மை உத்தமான ஊழியக்காரங்க யாருமே லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. தேவ சித்தம். ஆண்டவரே முதல்ல லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு கொடுக்குற அந்த அன்பை மாற்றி நம்ம வேற ஒரு மனுஷன் மேலேயோ மனுஷி மேலேயோ வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போராட்டம் தான் வரும். ஆனால் இந்த நாட்களில் அநேகர் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தேவ சித்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் ஆகுது. அந்த பிள்ளை என்கிட்ட இன்னமும் போராடிட்டே இருக்கா. யாரோ ஊழியக்காரர் சொன்னாங்களாம், இது தேவ சித்தம்மா, தேவ சித்தம். அந்த பையன் வந்து ஒரு புறவினத்து இதிலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான்னு சொல்கிறான். இவளை திருமணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறான். ஆனால் இந்த பிள்ளை சொல்லுது, நான் கேட்டேன் இது ஆண்டவர் சித்தம், கர்த்தர் சித்தம் இருக்குதுக்கா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. உடனே டக்குன்னு பேசுது, இல்லை ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் தான் சொன்னார், ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவர் சொன்னார்னா இவ்வளோ நாளாக 7-8 வருஷம் மேலே லென்த்தாக அவ்வளோ நேரம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சித்தம்னா எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை பாருங்கள். இவங்களா ஒரு மைண்டில் ஒன்று செட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஆண்டவரே இதுக்கு இறங்குங்க அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வசனம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணிடுறது, இதுதான் தேவ சித்தம்னு இவங்க முடிவு எடுத்துடுறது. காத்திருக்கணும், பொறுத்திருக்கணும். தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே, நான் வெயிட் பண்ணுறேன். பாருங்கள், ஈசாக்கு தாய் இறந்ததுக்கு பிறகு போல் அவர் போய் தியானம் பண்ணுறவராக இருந்தாராம், காத்திருந்தாராம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே என்று ஏன் அவரை குறித்து சொல்கிறாங்க, காத்திருந்தாராம். இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகள் இப்படி காத்திருக்கிறீங்களா? தேவ சித்தத்துக்காக நீங்கள் உங்கள் முழங்கால முடக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன், என் வாலிப வயது உங்கள் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்குறேன்ப்பா, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கிறீங்களா? நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயார், அவங்க ஒரு மருத்துவராக இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்து வருகிறாங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்கும்போது எனக்குலாம் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க மருத்துவராக ட்ரைனிங்கில் இருக்கும் பொழுது, அதாவது காலேஜ் படிக்கும் பொழுது, மருத்துவ கல்லூரி படிக்கும் பொழுது அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஆனால் இவங்க ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்களா, மொட்டை மாடியில் போய் கிட்டார் வச்சு பாட்டு பாடி ஜாப் பண்ணுவாங்களா, ஆண்டவரை பாட்டு பாடி மகிமைப்படுத்துவாங்களாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க டாக்டர்ஸ்லாம் வந்து அந்த டேட்டிங் போகிறது, ஜோடியாக இருப்பாங்களாம். ஈவினிங் ஆனால் வெளியில் போய்டுறது, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதா. இவங்கள பார்த்துட்டே இருப்பாங்களாம். ஆனால் இவங்க தேவனை நோக்கி அந்த வாலிப வயதெல்லாம் ஆண்டவருக்காக செலவு பண்ணாங்களாம். இன்றைக்கி அவங்க ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. குடும்பமாக அவங்க தேவ ராஜ்யத்துக்காக உழைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா அந்த வாலிப வயதிலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். முழங்கால் படிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளாக அப்படி செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறாங்க, அப்புறம் விட்டு போயிடுறாங்க. அநேக பெற்றோர்கள் செய்கிற காரியமும் என்னென்னா, பிள்ளைகள் விரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு விசுவாசிகளாக இருக்கிறாங்க, திருமணம் செய்து வச்சிடுறாங்க. செய்து வச்ச பிறகு 1 மாதம் 2 மாதம் கூட ஆகாது, அதுங்க விட்டு கொடுக்குற குணமே இல்லை, டைவர்ஸ் ஆகிடுது. எவ்வளோ ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. கிட்டத்தட்ட ஒரு சபையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, 40 லட்சமோ 50 லட்சமோ செலவு பண்ணி திருமணம் செய்திருக்கிறாங்க. அந்த மகன் வந்து ஊழியர் செய்கிற பையன், இந்த மகளும் நல்ல அருமையான மகள், அவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் செய்திருக்கிறாங்க. ஆனால் 1 மாதம் தான் ஆகுது. இந்த பையன் திருமணத்துக்கு முன்னாடி என்னென்ன தவறு பண்ணான்றது தன்னுடைய மனைவி கண்டுபிடிச்சிட்டா. ஃபோனை பார்த்து, செல்ஃபோன் இவன் என்னென்னலாம் தவறு பண்ணியிருக்கான், அந்த ஆப்பை போட்டாலும் இன்னொரு ஆப்பை போட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டா. இவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க பிள்ளைங்க இந்த நாட்களில். என்ன ஆச்சு அந்த திருமண உறவு? எனக்கு வேணாம் இந்த பையன், பொறுமை இல்லை, சகிப்பு இல்லை, திருமணத்துக்கு முன்பாகவும் பொறுமை இல்லை, திருமணம் ஆனதுக்கு பிறகும் பொறுமை இல்லை. என்னால் முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், என்னால் இவன் கூட வாழ முடியாது, இவளோட வாழ முடியாது. பொறுமையாக இருங்க. தேவ சித்தத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான். ஆண்டவரோட சித்தத்துக்காக பொறுமையாக காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாம் நீங்கள் மாறணும். காத்திருந்து
ஜெபிக்கலாம் மாறணும். எவ்வளோ ஊழியக்காரர்களுடைய சாட்சிகளை நம்ம கேட்குறோம். அதெல்லாம் நமக்கு இன்னமும் ஒரு முன்னோடியாக இருக்கிறது. அப்படின்னா தேவ சித்தத்தை நன்கு அறிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அந்த மனுஷன் பாருங்கள், ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். அவன் கீழ்ப்படிஞ்சானோ கீழ்ப்படையலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக போய் நின்றுட்டான் பார்த்தீங்களா, முழங்கால் படிடுறதுக்கு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு. அப்படி போய் இந்த நாட்களில் வாலிப பிள்ளைகளாக திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் பார்க்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இந்த நாளில் கூட நம்ம 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். முதலாவது, ஒரு தகப்பன் ஒரு மகனுடைய விடுதலைக்காக பிசாசின் பிடியிலிருந்து அவன் விடுதலை அடையணும்னு தேவனுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுறாங்க. இரண்டாவது, ஒரு குஷ்டரோகி தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கணும்னு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுறாங்க. மூன்றாவது, ஒரு வாலிபன் போய் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்ன, அதே நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ளலாம், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாக போய் முழங்கால் படியிடுறாங்க. ஆண்டோட சித்தத்தை கேட்குறாங்க. நம்ம இந்த காரியங்களெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த தகப்பனாருக்காக அந்த மகனை பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, அந்த குஷ்டரோகி உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படிட்டு உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டது போல எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று நீங்கள் சொல்லி அந்த குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கூட ஆவிக்குரிய குஷ்டரோகியாய், தீராத வியாதியாய், எசப்பா மரணத்துக்கு ஏதுவான பிரச்சனைகளுக்கு ஏதாயராய் இருக்கிறவங்க ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஆண்டவரே, ஆண்டவரே மருத்துவமனையில் போராட்டத்தின் மத்தியில், வியாதிகளின் மத்தியில் ஆண்டவரே, மரண நிச்சயம்ன்ற ஆண்டவரே அந்த பிரச்சனையில் இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் மனதுருகி கரம் நீட்டி ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யுங்கப்பா. அந்த நாட்களில் அவர்களெல்லாம் விடுதலை ஆவார்களாக ஆண்டவரே. குஷ்டரோகம் நீங்கினது போல ஆவிக்குரிய குஷ்டரோகம் மாறட்டும். துணிகர பாவத்திலிருந்து விடுதலை ஆகட்டும் ஜனங்கள் ஆண்டவரே. ரகசிய பாவங்களிலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. எழுத்தின்படி உள்ள ஆண்டவரே போராட்டங்கள், பிரச்சனைகள், மருத்துவமனையில் ஆண்டவரே இருக்கிறவங்கெல்லாம் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. அதே போல ஏசப்பா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஒரு மனுஷன் உம்முடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானே ஆண்டவரே, நீங்கள் அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் பழகிற தம்பி தங்கச்சிங்களை நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ வாலிப பிள்ளைகளை பார்க்கலாம். உங்களுடைய சித்தம் அவங்க வாழ்க்கையில் பரிபூரணமாய் நிறைவேறுவதாக ஆண்டவரே. தாங்களா ஒரு ஆண்டவரே ஒரு ஆசையை வளர்த்து கொண்டு தாங்களா சில காரியங்களை மதீனமாய் செய்து சத்துருடைய கண்ணில் போய் விழுந்து எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரடிக்கப்பட்டிருக்கிறது. வாலிபர்கள் இடம் மாறி போகிறாங்களே, தடம் புறந்து போகிறாங்களே, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விளக்கப்படட்டும் இந்த நாட்களில். உம்முடைய சித்தத்தை தெளிவாய் அறிந்து உம்முடைய பாதத்திலே அப்பா அமர்ந்து முழங்கால் படியிட்டு உம்முடையத்தில் கேட்கும் பொழுது உம்முடைய உண்மையான சித்தம் என்ன என்று தெளிவாய் உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை அதை அப்பியாசப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த நாட்களில் தியானித்தோம் இல்லையா, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நம்ம அறியறதுக்கு நம்ம முழங்கால் படியிடணும். ஒரு மனுஷன் தீராத வியாதி, அதாவது போராட்ட பிசாசின் பிடியிலிருந்த தன்னுடைய மகனுக்காக விண்ணப்பம் முழங்கால் படிட்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அப்போது நம்ம பிள்ளைகள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாகவும் நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். மூன்றாவதாக, ஆவிக்குரிய குஷ்டரோகமோ இல்லை பூமிக்குரிய தீராத வியாதியோ எது இருந்தாலும் நம்ம முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நம்ம கதறி ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.